Good night YouTube. Hopefully all are good, but not good கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி எவ்ரி ஒன் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வாட் இஃப் இப்படி நடந்தான்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிருப்போம். பட் டூ டைப்ஸாக நம்ம நினைப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம சாதிச்சு வாழ்க்கையில் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக நினைப்போம். அப்படி இல்லைனா டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஃப் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நினச்ச எதுவுமே நடக்காமல் நம்ம லைஃப் ஃபுல்லாக டவுனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி நெகட்டிவாக யோசிப்போம். தட் டே பி அ டிப்ரெஷன் டே. இந்த நாள் எனக்கு அப்படி தான் இருக்குது. ஃபுல் டிப்ரெஷனாக நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். காலையிலேருந்து என்ன நான் யோசிக்கிறேன்னா, நான் நினச்ச எதுவுமே என் லைஃப்பில் நடக்கலைன்னா நான் எப்படி இருக்கும் என் லைஃப்னு சொல்லி காலையிலேருந்து யோசிச்சு ஃபுல் டிப்ரெஷனாக இருக்கேன். ஐ நோ மறுபடியும் தூங்கி எழுந்து மறுபடியும் நார்மலாக எல்லா வேலையும் செய்ய வந்து நார்மலாகிடுவேன்னு நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் இந்த டிப்ரெஷனை வந்து இங்கே ஷேர் பண்ணி கொஞ்சம் கதறணும் போல ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னோட ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபீல்டு தான். ஜிம்மை வச்சு தான் நான் வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லி முடிவில் இருக்கேன். பிகாஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேறு எதுவுமே பிடிக்கல. ஸோ அதனால் அதில் தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் பண்ணிருக்கேன். அப்ராக்சிமேட்லி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிம் ஃபீல்டில் தான் பார்த்துட்ருக்கேன். 25 அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30K கிட்ட தான் நான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இந்த சரௌண்டிங்குள்ளே தான் அமௌண்ட் நான் சேலரியாக வாங்கிட்டு இருக்கேன். என்னோட ஏஜ் 21. ஸோ இந்த ஏஜில் நான் நிறைய பரவாயில்ல இவ்வளோ சம்பளம் வாங்குறது சூப்பர் தம்பின்னு தோணும். பட் இட்ஸ் நாட் பை லைக் தட். தெளிவுபடுத்திக்கிற மாதிரி அது பர்மனெண்ட்டான வேலையும் கிடையாது. மேபி மிஞ்சி போனால் ஒரு 4-5 months தான் நான் பண்ண போகிறேன் இந்த வேலையை. அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு ஒரு சில ஐடியா இருந்தது. பட் ஃபுல் பிளாங்க் அவுட். இப்போ வந்து இல்லை நான் எடுக்க போகிற டிசிஷன் வந்து கண்டிப்பாக அது சரியாக இருக்குமா இல்லையான்னு எனக்கே தெரியல. அது ஒருவேளை நான் எடுத்த டிசிஷன் மூலயமா லாஸ் ஆகிட்டா அதை யார் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும்? அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இப்படி பல கேள்வி மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம் வந்து டோட்டலி வந்து நம்மளை அவுட் ஆஃப் பாக்ஸ் இப்போ யோசிக்க வச்சிருச்சேன்னு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். அடுத்தவன் லைஃப்பை பார்த்து அவ்வளோ ஒரு பொறாமை தான் லிட்டரலி அது பேர். எவ்வளோ எப்படி வாழ்கிறான் பாரு. இப்போ ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நான் பார்க்குறேன் அந்த வீடியோஸ் இல்லைனா அவங்க டே இன் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரினர் போடுறான்னா அவன் லைஃப்பை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் காலையில் எழுறான், அவங்ககிட்ட காசு இருக்குது, அவங்ககிட்ட கார் இருக்குது, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். பட் தேர் இஸ் நோ இன்ஸ்டாகிராமில் காட்டுறது கிடையாது. அவங்க லைஃப் வேறு மாதிரி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இட்ஸ் ஃபீல் லைக் நோ, நமக்கு வந்து அப்படி ஒரு ட்ரிகர் ஆகும்ல. என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், நம்மக்கிட்ட இப்போவே ஒன்றும் கிடையாது, நம்மக்கிட்ட இது பண்ண முடியல அது பண்ண முடியலன்னு இப்போயே 1008 கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ வளர இந்த கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் பேலன்ஸ் இல்லைனா என்ன பண்ணுறது? அவ்வளோதான், முடிஞ்சது ப்ரோ. நம்ம லைஃப் இஸ் டோட்டலி டேமேஜ்டுன்னு தான் தோணுது. இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எதுலையாச்சும் நான் இருக்கேன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை விட முக்கியமான டிப்ரெஷன் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் லாஸ்ட் 2 weeks வந்து நான் சுத்தமாக டயட் கிடையாது, நான் சரியான ஒர்க் அவுட் பண்ண கிடையாது. என் கோலை நோக்கி நான் பண்ண வேண்டிய விஷயத்த வந்து நான் சரியாகவே பண்ணலை லாஸ்ட் 2 weeks. ஸோ டயட் இருந்திருக்கணும் அண்ட் அட்மோஸ்ட் நான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு மினிமம் ஆச்சு பண்ணியிருக்கணும். நான் சரியாகவே பண்ணலை. நம்ம ஒரு விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட்டாக செய்யும் போது இருக்கிற ஒரு டெடிக்கேஷனாக நம்ம இந்த விஷயத்த செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட விஷயமே வேறு, டோட்டலாக வேறு. ரொம்ப பிடிச்சிருக்கும், நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியுன்ற ஒரு மோட்டிவேஷன் அண்ட் டிசிப்ளின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே கொடுத்துரும். பட் நம்ம அந்த விஷயத்தை விட்டு தள்ளி போயிட்டு நம்ம சும்மாவே இருக்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளால முடியாதுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிக்கும். லிட்டரலி எனக்கு அப்படிதான் இப்போ இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம அதுக்கான ஒர்க்கை நம்ம போடலைன்னா அப்போ தான் நம்ம தோற்றுருவோமோன்ற பயம் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். இல்லை தோற்றுருவோன்னே தோணும். அதுதான் ரியாலிட்டியே அதுதான். கண்டிப்பாக நம்ம அதுக்கான ஒர்க் போடலைன்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு யோசிக்கவே கூடாது, நம்ம ஜெயிப்போமான்னு கூட யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டேனால ஏன்னா வந்து இன்னைக்கு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து இப்போ இப்படி நான் போயிட்டு இருக்கேன், அவ்வளோதான் ப்ரோ. இப்போ வந்து டவுன்ஃபாலோட ஸ்டேஜஸ்ல வந்து நீ இருக்க, நீ வந்து இப்போ டவுன்ஃபாலை நோக்கி தான் ஓட போற. நீ எவ்வளோ நினைச்சாலும் சரி உன்னால மேலேயே வர முடியாது. ஏன்னா யோசிச்சு பார்த்தா இப்போ என் லைஃப்ல நான் நினைச்ச பிளான் எல்லாம் அது வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸை விட நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி ஒருவேளை அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கிரேட், ரொம்ப சந்தோஷம். பட் ஒருவேளை சக்ஸஸ் ஆகலைன்னா வாட் கேன் ஐ டூ? ஃபார் லிவிங் எக்ஸாம்பிளாக நானே இருக்கேன். லிட்டரலாக இந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருக்கலாம். எஸ், ஆல்மோஸ்ட் இந்த யூடியூப் சேனல் ஆஸ் அ ஃபிட்னஸில் நான் இருக்கேன்றதுனால பேசிக்காக வந்து எனக்கு ஏர்னிங் வந்து நான் என்னதான் வெளியே சம்பாதிச்சாலும் சோசியல் மீடியா தான் மெயின் பிளாட்ஃபார்ம். ஃபிட்னஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை அக்செப்ட் பண்ணாட்டியும்
இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் சோஷியல் மீடியா இஸ் த பிக்கஸ்ட் கீ. இதில் நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே மோஸ்ட்லி நம்ம வந்து சஸ்டைன் பண்ணிடலாம். ஃபிட்னஸ் ஃபீல்டில் நான் ரிலேட்டாக சொல்கிறேன். அதுக்குன்னு சோஷியல் மீடியா வந்தாலே எல்லாருமே பூம் ஆகிடுவாங்கன்னு நான் சொல்ல. ஃபிட்னஸில் இருக்கோன்னா என்னால் ஆன்லைன் ட்ரைனிங் நிறையா பண்ண முடியும். நான் நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து தைரியமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஹோப் இருக்கும். பட் இப்போ எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த சேனல்ஸ் வந்து ரன் பண்ணிருக்கேன். இந்த சேனல் மட்டும் இல்லாமல் மெயினாக இன்னொரு சேனல் வச்சிருந்தேன். அது ஃபுல் பிளாங்க் அவுட் வேஸ்ட்டாக போச்சு. அந்த சேனல் யாராவது செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேத சிவன் VETHASHIVAN போட்டு பாருங்க. நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த சேனல் எல்லாம் வீடியோ போட்டேன். லிட்டரலி அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் கண்டென்ட் மாதிரி போயிடுச்சு. மேபி ஒய் ஐ குவிட் தட் சேனல்னு சொல்லி வீடியோ கூட போடுறேன். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ டிப்ரெஷன் சொல்லிட முடியாது. பிகாஸ் லைஃப் நினச்சி பயப்படுற ரியாலிட்டி செக் இது. எல்லாருக்குமே நடக்கும் இந்த ரியாலிட்டி செக். அப்போ நடக்கும்போது அன்னைக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வந்து இன்னும் ரூயின் பண்ண ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி ரீல்ஸை காட்டி உன்னால ஏன் வாழ முடியல, இப்படி உன்னால ஏன் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லி ரியாலிட்டி கூட கிடையாது இன்ஸ்டாகிராம் பண்றதெல்லாம். அது அன்ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த காட்டி உன்னால ஏன் இதெல்லாம் பண்ண முடியலன்னு சொல்லி தோணும். எப்படி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக இப்படி ரீல்ஸ் வந்ததுன்னு எனக்கே தெரியல. என் மூளைக்குள்ள நினைக்கிறத எப்படி ஃபோனுக்குள்ள கொண்டு வரான்னு தான் தெரியல. நான் பேசக்கூட இல்லை, எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. டிப்ரெஷன்ன்ற ஒரு வேர்டை வந்து இது பண்ணிடுங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு ஆணி தான். நாம் ஒரு விஷயத்த கரெக்டாக செஞ்சோன்னா இது வந்து நடக்காது. மேபி இந்த வீடியோ போட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மேபி நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன்னா இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் எப்படி நான் பேக்கு மாதிரி இருக்கேன், எப்படி நான் வந்து ப்ராக்ரஸ் ஆகிருக்கேன்னு பார்க்கலாம். ஒருவேளை இன்கேஸ் நான் லாஸ் ஆகி எல்லாமே வீணாக போயிட்டேன்னா அப்பயும் இந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். பரவாயில்ல, நான் அப்போ வந்து லாஸ் ஆகிட்டு இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், அதை விட பயங்கரமான அடி வாங்கியிருக்கேன்றதே வந்து ரியாக்ட் பண்ணுறேன். ப்ரோ கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகணும் தான் எவ்ரி ஒன் ட்ரீம்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், பிடிச்சதை பண்ணணும்னு தான் இருக்கும். பார்ப்போம். லைஃப் டஸ் நாட் பி லைக் தட். நம்ம நினச்சது எல்லாமே நடக்காது. பட் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா இட்ஸ் கிரேட். இட்ஸ் யுவர் gift. Yeah, just comment bro. We want some good comments bro. Comments பண்ணி நீங்க கொஞ்சம் இல்லை ப்ரோ யூ கேன் ராக்கெட் அப்படி இப்படின்லாம் சொல்லி கிரிஞ்சு மாதிரி கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா நானும் பார்த்துட்டு அது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக அது வந்து நல்ல விஷயங்களாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ நாளைக்கே போட்டலான்னு இருக்கேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா August 3. August 4 போட்டுட்டேன்னா என் குயிக்கஸ்ட் வீடியோ எவர் இன் மை சேனல் எடிட்டட்னு தான் நினைக்கணும். பார்ப்போம். நாளைக்கு ஃப்ரீயாக தான் இப்போ எடிட் பண்ணி முடிஞ்ச நாளைக்கு ஈவினிங்கே போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா பொழந்துக்கிட்டு வெளியே வாங்க, சந்தோஷமாக இருங்க. அண்டு தொப்பையே வந்துருச்சு. அந்தளவு 2 வீக்ஸாக சரியாக சாப்பிடாம நான் நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். எவ்ரி சிட் பேக் ஆஸ் அ பிக் கம்பேக்குன்னு சொல்லி நானே நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணும். 2 வீக்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் என்ன பண்ணணும் அது எல்லாமே திருத்திட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு பண்ணணும். டோன்ட் வரி மேம், அன்றைக்கி குளிக்க கூட கிடையாது, அதனால தான் முடி இப்படி இருக்குது. சரி ஓகே, முடிஞ்ச பார்த்தீங்களால தெரியும் 4 சதை ஏறிடுச்சு. குறைப்போம் பார்ப்போம். கரெக்டாக மம்மி.